Dears, today I am going to start a new section from this chapter, New Forms of Publication. Actually, this is the biggest section of this chapter, but it is a very simple section only. Every year we have been getting one question, one objective type question from this particular section itself, because this is a section comprises of the names of the books and its authors. Okay, so every year we used to get one MCQ type question from this section. Let me get into the text here. Printing created an appetite for new kind of writing. Appetite means actually pasi. Okay, yeah. So it creates, but here நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா interest. Okay, so printing வந்து ஒரு புது kind of writing மேல வந்து peopleக்கு interest கொடுத்துச்சு. As more and more people could now read, they wanted to see their own lives, experience, emotions and relationship reflected in what they read. So not only in Europe, இந்தியாலையுமே பார்த்தீங்கன்னா 18th 19th centuryலலாம் நிறைய more people became educated. So they want to read more books. அதுவும் நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவங்களுடைய ஓன் லைஃப்ஸை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன், அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் தீமில் அவங்க ரீட் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணாங்க. The novel, a literary form which had developed in Europe, ideally catered to this need. ஸோ நாவல் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் லிட்ரரி ஒர்க் வந்து இந்தியாலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. It soon acquired distinctively Indian forms and styles. ஸோ இந்தியாவில் இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சூட்டபிளான ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸில் நாவல்ஸ் வந்து வந்தது. For readers, it opened up new worlds of experience and gave a vivid sense of the diversity of human lives. ஸோ ரீடர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த நாவல் ரீடிங் அப்படிங்கிறது. இட் கிவ்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேவ் அ விவிட் சென்ஸ். விவிட் அப்படின்னா இன்டென்சிவ்லி டீப், ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். ஸோ டீப் சென்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப்ஸ். அதர் நியூ லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஆல்சோ என்டர்ட் தி வேர்ல்ட் ஆஃப் ரீடிங். இன்னும் நாவல்ஸ் தவிர வேறு என்னென்ன லிட்ரரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், essays about social and political matters. In different ways, they reinforcedனா strengthen. Okay, yeah. They strengthened the new emphasis on human lives and intimate feelings. So human lives and intimate feelings பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டான விஷயங்களுமே வந்து நமக்கு லிட்ரேச்சர் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு. About the political and social rules that shaped such things. ஸோ இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் சோஷியல் ரூல்ஸ் இதெல்லாம் பற்றின ஒரு ரீன்ஃபோர்ஸ்னால் என்னது, ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயங்கள். ஸோ ரொம்ப ஆழமான சில கருத்துக்களை வந்து பீப்புள் கிட்டக்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் கல்ச்சர் வந்து நமக்கு, பிரிண்ட் டெக்னாலஜி, பிரிண்ட் ரெவல்யூஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. By the end of 19th century, a new visual culture was taking shape. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது விஷுவல் கல்ச்சர். ஸோ யூரோப்பில் மாதிரியே இங்கேயும் பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ், விஷுவல் கல்ச்சர்னால் என்னதுமா, பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸுமே நமக்கு நிறைய பிரிண்ட் பண்ணி செல் பண்ணாங்க. With the setting up of an increasing number of printing presses, visual images could be easily reproduced in multiple copies. ஸோ இந்த மாதிரியான பெயிண்டிங் எல்லாம் மல்டிபிள் காப்பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருந்தது பிகாஸ் ஆஃப் தி இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் printing presses. Painters like Raja Ravivarma produced images for mass circulation. அங்கே எப்படி நம்ம யுக்கியோ பெயிண்டிங்னு படித்தோம் இல்லையா ஜப்பானில், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மைத்தாலஜிக்கல் பெயிண்டிங்ஸ், மைத்தாலஜிக்கல்னால் லைக் ராஜா ராணி லைஃப்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணின பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்தது. ஸோ இந்த மாதிரியான பெயிண்டர்ஸ்லேயே வெரி பாப்புலர் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. ஓகேயா, ஸோ அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க. Poor wood carvers who made woodblock setup shop near the letter presses and were employed by the print shops. அங்கே மாதிரியே இங்கேயுமே woodblock carvers எதுக்காக, பிரிண்ட் பண்ணுறதுக்காக, அச்சு போடணும் இல்லையா, அதுக்காக woodblock carversையுமே வந்து print ஷாப்பில் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க. Cheap prints and calendars, easily available in the bazaar, could be brought even by the poor to decorate the walls of their homes or places of work.
ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்ஸ், கேலண்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீப் ப்ரைஸில் கிடைக்கிறனால ஈவன் த புவர் கேன் ஏபிள் டு அக்சஸ் இட். These prints begin shaping popular ideas about modernity and tradition, religion and politics and society and culture. So printனால வந்து நிறைய themes like modernity, tradition, religion, politics, society, culture இந்த மாதிரி நிறைய theme பற்றி people வந்து read பண்ண முடிச்சது. By the 1870s, caricatures and cartoons were being published. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி caricature அப்படிங்கிறது வந்து கேளிக்கை சித்திரம்னு சொல்லுவாங்க. பிக்சர் வித் சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேயா? ஸோ ஏதாவது சைட்லேயே சில டிஸ்கிரிப்ஷன்ஸுமே இருக்கும். And cartoons were being published in journals and newspapers commenting on social and political issues. ஸோ எதை பேஸ் பண்ண caricatures வந்தது? Social and political issues. Some caricatures ridiculed the educated India's fascination with western taste and clothes. ஸோ இங்கே ridicule அப்படின்னா மேக்கிங் அதர்ஸ் டு laugh. மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ridicule. மேக்கிங் அதர்ஸ் டு laugh. ridiculous அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட் யூ மேக் தட் மேட் மீ laugh. ஓகே. அண்ட் ஆன் த எஜுகேட்டட் இந்தியாஸ் ஃபேசினேஷன். ஃபேசினேஷன் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த காலத்தில் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லிட்ரேட் ஆகி நல்லா கொஞ்சம் வெல்த்தியாக இருந்தாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் டேஸ்ட் வந்து அதிகமாகிடும். வெஸ்டர்ன் டேஸ்ட் என்னென்னா வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறது, அவங்க மாதிரியே இந்த டென்னிஸ், ஷட்டில் விளாடுறது. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி யூரோப்பியன் நேஷன்ஸில் என்ன மாதிரியான கல்ச்சர் இருந்ததோ அதை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய கார்ட்டூன்ஸ் வந்தது. while others expressed the fear of social change. சில கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சோஷியல் சேஞ்சஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வந்தது. There were imperial caricatures lampooning nationalist as well as nationalist cartoons criticizing imperial rule. Imperial அப்படின்னா a governing body, especially emperors. ஸோ ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற பாடி. அப்போ யார் இந்தியாவில் இம்பீரியல் அப்படின்னா யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே. இம்பீரியல் அப்படின்னு யாரை மென்ஷன் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா காலனியல் ரூல் ஆரல்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். கேரிகேச்சர்ஸ், லாம்பூனிங் அப்படின்னா பப்ளிக்லி கிரிட்டிசைஸ். ஸோ இம்பீரியல் சப்போர்ட்டில் வர நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நேஷ்னலிஸ்ட், சுதந்திரக்காக போராடுறாங்கள ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லாம்பூனிங். அதே மாதிரி நேஷ்னலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் எல்லாம் இம்பீரியல் ரூலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே.